அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கனாக்கா பிரியாணி, ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு. என்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருந்தது, உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 2 பத்தை தேங்காய் பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. இது நல்லா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கனாக்கா 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி தூள் சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய் வைங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வச்சு செஞ்சால் தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயை நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் கட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு உள்ளே பூச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கி விடுங்க. இதிலே ஒரு ஹாஃப் குக் ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதி இருக்கிற அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும், அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாவை ஒரு 2-3 நிமிஷம் இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நீர்க்க வச்சா நல்லா இருக்காது. மூடி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். நிமிஷம் கழித்து மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.